கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பிளாட்ஃபார்ம், அதாவது நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து ஃபேஸ்புக் பிக்சல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட லேண்டிங் பேஜ் இருக்கும். அந்த லேண்டிங் பேஜில் போய் அந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோடை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. எஸ், இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க. இந்த கோடை நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளாட்ஃபார்மில் பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் இந்த பேஜ் எடுத்துக்கிறேன். இந்த பேஜ் வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து இந்த பேஜ் வந்து டெமோ காட்டியிருந்தோம். அந்த பேஜ் தான் இது. அந்த பேஜ் எப்படி இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ட்ராக்கபிள் வால்டைவ்ன்ற ஒரு பிராண்டு. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிராண்டு தான். இவங்க வந்து அந்த ட்ராக்கபிள் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத புஷன் பண்ணியிருந்தோம், whatever. ஸோ இது வந்து ஒரு டம்மி தான். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே இருக்கும். whatever அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், சேல்ஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாமே இந்த பேஜில் இருக்கும். ஸோ இந்த பேஜை தான் நம்ம ஃபேஸ்புக் சொல்கிறோம். இதை தான் நம்ம கேம்பெயின் பண்ண போகிறோம். எல்லா டிராஃபிக்கும் ஃபேஸ்புக்கில் யார் நம்ம வீடியோ இமேஜஸை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் இங்கே தான் வர போகிறாங்க. இங்கே இருந்தால் நம்ம சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இல்லை இங்கேருந்து பட்டனை கிளிக் பண்ணோம் நம்ம வந்து அமேசானுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோமோ, இல்லை வந்து வேறு ஒன்று இல்லை உங்களோட சர்வீஸ் பேஜாக இருக்குது, ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் எனி டைப் ஆஃப் சர்வீஸ்